மயிலாடுதுறையில் நடைபெற்ற மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் 97வது பிறந்தநாள் விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் 97வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. குத்தாலம் கோசி மணி வளாகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோசி மணியின் உருவ சிலைக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் மாலை அணிவித்து மலர் தூவினார். இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமார வைத்தியநாதன், பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் மற்றும் துணைத் தலைவர் சம்சுதீன் உள்ளிட்ட பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி வந்த தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை வாகனத்தை தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மலர் தூவி வரவேற்ற நிலையில் பரப்புரை வாகனம் நிற்காமல் சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட வாகனம் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மலர்கள் தூவி வரவேற்றனர். இந்நிலையில் பிரச்சார வாகனம் சுங்கச்சாவடியில் நிற்காமல் சென்றதால் பிரச்சார வாகனத்தை வரவேற்க சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த 100க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். அரியலூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தனிப்பட்டா கோரி விண்ணப்பித்த விவசாயியிடம் கிராம நிர்வாக அலுவலர் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் KN குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தட்சணாமூர்த்தி. இவர் தனது மகன் சதீஷ் மற்றும் உறவினர் சக்திவேல் ஆகியோருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தனிப்பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்து அதற்கான ரசீதையும் பெற்றிருந்தார். இந்த நிலையில் மனு தொடர்பாக விசாரணைக்கு கூவத்தூர் வடக்கு கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்ற தட்சணாமூர்த்தியிடம் கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் 2000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். தட்சணாமூர்த்தி வசதி இல்லை என கூறி 1000 ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் இது போதாது என்று கரராக நடந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் விவசாயி தட்சிணாமூர்த்தியிடமிருந்து கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இதே விவசாயியிடம் கிராம நிர்வாக அலுவலர் திருஞான சம்பந்தம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிலம் தொடர்பான மனுவிற்கு 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடல் எல்லை பகுதியில் அத்துமீறிய இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்ததாக நடுக்கடலில் மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் GPS ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கை காரணமாக தற்போது 200க்கும் குறைவான படகுகளில் மட்டுமே மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழிலில் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ராமேஸ்வரத்திலிருந்து இந்திய கடல் பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையின் அதிவேக ரோந்து படகு விரட்டி அடித்ததாகவும் இதனால் மீன்பிடிக்க முடியாமல் நஷ்டத்துடன் கரை திரும்பியதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இலங்கை கடற்படையினர் அத்துமீறலை ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கள் படகில் பொருத்தப்பட்டுள்ள GPS என்ற திசை காட்டும் கருவியின் ஆதாரத்துடன் வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் இருந்த காலத்தில் அரசியல்வாதிகள் கேப்டனின் புகழ் பரவாமல் தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் கேப்டன் ரத வாகனத்துடன் கீழராஜ வீதியில் ஊர்வலமாக வந்த பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் ரதத்திற்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு பிரச்சார பரப்புரை தொடங்கினார். அப்போது கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருப்பார் என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தமிழக மக்கள் வைரத்தை தொலைத்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் கேப்டன் இருந்த காலத்தில் அரசியல்வாதிகள் கேப்டனின் புகழ் பரவாமல் தடுத்ததாக கூறியவர் இன்றைக்கு அதை மீறி உண்மை வெளியே வந்துவிட்டதாக தெரிவித்தார்.
தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அமைக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி கூட்டணியாக அமைய உள்ளது என கூறியவர், தமது கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றால் மக்கள் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என வாக்குறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.